அவன் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான் சார். அவன் எப்படி சார் அந்த அம்மாவை கொன்னிருப்பா? சார், எங்க வீட்டுல பாம்பு வந்தப்ப கூட எல்லாரும் அதை அடிச்சு கொள்ளலாம்னு சொன்னோம். ஆனா என் பையன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை சார். பாம்பு பிடிக்கிறவனை வர வச்சு அத பத்திரமா பிடிச்சு காட்டுல விட்டவன் சார் அவன். எல்லா உயிரும் வாழணும்னு நினைக்கிறவன் சார் அவன். இன்னொரு உயிர் அவனால எப்படி சார் கொல்ல முடியும்? இத பாருங்கம்மா, கொலை செய்யறவங்க எல்லாருமே அதை தொழிலா செய்யறவங்க கிடையாது. ஏதோ ஒரு ஆத்திரத்துல கோவமான சூழ்நிலையில சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த தப்பை பண்ணிடுறாங்க. உங்க பையனும் அப்படிதான் இதை செஞ்சிருக்கான். இல்ல சார், கோவத்துல ஏதாவது பேசிருப்பான்னு தவிர கொல்ற அளவுக்குலாம் என் பையன் போக மாட்டான் சார். அவன் எந்த நிலைமையிலுமே நிதானம் தவறி அவனால நடக்கவே முடியாது சார். உங்க பையங்கிறதுனால நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க. மா, நீங்க சொல்ற மாதிரி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா கோவங்கிறது பெரிய வில்லன். அது வந்துட்டா எப்பேற்பட்ட சாதுக்கும் புத்தி மழுங்கிடும். என்ன செய்யறோன்னு தெரியாம ஏதோ ஒரு ஆவேசத்துல தப்பு பண்ணிடுவாங்க. இத பாருங்கம்மா, உங்க பையன் உள்ள எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டான். அங்க போனது, கோவமா கத்துனது, மிரட்டினது, சண்டை போட்டதுன்னு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். ஆனா அவங்கள அடிச்சதை மட்டும் இன்னும் ஒத்துக்கல. இன்னைக்குள்ள ஒத்துப்பான். எப்படி சார் அவன் ஒத்துப்பான்? அவன் செய்யாத விஷயத்தை அவன் எப்படி சார் ஒத்துப்பான்? அவன் இந்த கொலையை செய்யலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லைங்கிறதுனால நான் சொல்றது உண்மை இல்லைன்னு ஆயிடாதே சார். அந்த உண்மையை நிரூபிக்க சாட்சியும் ஆதாரமும் வேணும். உங்க பையன் விஷயத்துல அந்த அம்மாவை கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்கு. வேலைக்கார அம்மாவோட சாட்சியும் இருக்கு. அவன் தான் இதை செஞ்சாங்கிறதுக்கு அதுவே போதும். உங்க புள்ளைய நிரபராதின்னு நிரூபிக்க உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் சார் இருக்கு. இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருந்தா அவனால சகஜமாவே இருக்க முடியாது சார். அவன் மனசாட்சி அவனை கொன்னுடும் சார். ஆனா அவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எல்லார்கிட்டையும் எப்பவும் போலதான் சார் பேசிட்டு இருந்தான் சார். சத்தியமா சொல்றேன் சார், அவனுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. வேற யாரோ செஞ்சது என் பையன் மேல பழி விழுந்துருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க சார். என் பையனை விட்டுருங்க சார். விசாரணைக்காக எப்ப வேணாலும் என் பையனை நான் கூட்டிட்டு வரேன் சார். என் பையனை ஸ்டேஷன்ல வச்சிருக்காதீங்க. என் பையனை இந்த நிலைமையில பார்க்க என்னால முடியல சார். இத பாருங்கம்மா, இனிமே வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. கோர்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஜாமீன்ல எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க அங்க வந்தா எடுக்கணும். ஐயோ சார் சார் சார், அந்த மாதிரி சொல்லாதீங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நீங்க நினைச்சா என் பையனை அனுப்ப முடியும் சார். நான் உங்க எழுதுருமா. எதுக்கு எடுத்தாலும் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பரிதாபம் சம்பாதிச்சு உங்க பையனை வெளியே கொண்டு வரலாம்னு பாக்குறீங்களா? அவன் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார். என் உயிரை கொடுத்தாது நான் அதை செய்யறேன். நீங்க உயிரெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற கல்பனா கண்மூழிக்கணும். சுயநினைவுக்கு வந்து நடந்ததை அவங்க சொல்லணும். உங்க பையன் இதை செய்யலன்னு அவங்க சொன்னா மட்டும்தான் இவன் தப்பிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம்தாமா. சொல்லுங்க மேம். இங்க கல்பனாங்கிற ஒரு பொண்ணை எங்கம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல போயிடுங்க மேடம். சரிம்மா. ஓகே.